ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணி இப்போ 12 ஆகுது. இப்போ தான் மதிய ரொட்டீன் ஆரம்பம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? என்ன பாருங்க, கார்த்திகை தீபம் நாடகம் பார்த்துட்டேன். கமெண்ட் லைக் ஷேர், கமெண்ட் லைக் ஷேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு. லைக் கமெண்ட் ஷேர். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டேன். காலத்தை பாருங்கள், வீடு கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கேன். இட்லி வச்சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டோம். இங்கே நல்லா மழையெல்லாம் சூட் பண்ணலை. வேலை இருந்துட்டு ஆகிட்டு தூங்கிட்டேன். அதனால பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடலை. மழையில் நனைஞ்சு வீடு போட முடியாமல் பாருங்கள். இது மீன் இருக்குது. இந்த மதியம் மட்டும் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலான்னு. மீனா சோறை மட்டும் என்ன வருங்க இப்போ தான் வச்சு எடுத்தேன். ஆவி பறக்குவா வீடியோவில் தெரியுது. ஆவி பறக்கியது பற்றியாச்சு. வருங்க சாம்பார் ஒன்றில் பூண்டு போட்டுட்டு ஒன்றில் மல்லிகை இருந்தால் மல்லிகை போட்டு நான் சாம்பாரை வேக வச்சுருக்கேன். என்ன பாருங்க, இது என் மொபைல் என்ன இட்லி வச்சுருக்கா. இது இன்னைக்கு குவாலிக்கு வைக்கலான்னு வச்சுருக்கேன். கஞ்சி அடித்தது இதெல்லாம் வேஸ்ட் பண்ணி என்ன பாருங்க, கழுவிய பாத்திரங்க நான் எடுத்து வச்சுட்டு சமையலெல்லாம் முடிச்சுட்டு அடுப்பு எல்லாமே அழுக்காக இருக்குது. மொத்தமாக கழுவலான்னு அப்படி போட்டுருக்கேன். இப்படி தான் கிச்சன் இருக்குது. இன்னைக்கு வீடு அந்தளவு நீட்டாக நீ பாத்திரம்லாம் பழவிட்டு தொடர்ந்து வீடியோ போட முடியாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பாருங்கள். டைம் கிடைக்கும்போதெல்லாம் போடுவேன். இருக்குது இல்லைன்னா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். இடிக்கல், கிரைண்டரு, கெட்டிலில் மழை நேரம் வந்தோடனே இங்கே கரண்ட் இல்லை. அதனால் கொஞ்ச நேரம் கரண்ட் இருந்தது. அதில் வெந்நியை மட்டும் போட்டு வச்சுட்டேன். நான் எப்படி சாம்பார் வைப்பேன்னா, குக்கரில் பருப்பு போடுவேன். ஏன்னா மஞ்சள் பொடி போட மாட்டேன். கலர் குக்கர் பிடிச்சிடானே. பருப்பையும் மஞ்சளையும் போட்டு சில டைம் தக்காளியை கூட போட்டு அவைப்பேன். இன்னைக்கு அப்படி அவிக்கலை. பருப்பு போட்டு நல்லா ஒரு இது ரேஷன் கடை பருப்பு ரொம்ப டைம் ஆகும் வேக. அதனால் ஒரு 7-8 பீஸில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோ காய்கறி, வெள்ளரிக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ் இருந்து அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளோ தான் வெள்ளரிக்காய் இவ்வளோ போட்டு ஒரு காயெல்லாம் நல்லா அவிச்சாச்சு. இனி ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி தாளித்து இந்த காய்கறியை போட்டுட்டு என்ன பாருங்க, தாளிக்கும் போது இந்த பூண்டு இருக்குல்ல இடித்து போட்டுருவேன். தாளித்து அதை ஊற்றிட்டு தக்காளியும் போட்டுட்டு தக்காளியெல்லாம் சேர்ந்துருக்கல எல்லாத்தையும் அப்படி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி ரெண்டையும் புளியில் கரைச்சி ஊற்றிடுவேன். அவருங்க புளி நான் வச்சுருக்கேன். புளியில் கரைச்சி ஊற்றிட்டு நான் மிளகு பொடி வத்தல் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா பிள்ளைங்க உரைப்பு சாப்பிட மாட்டாவ. அதனால் அப்படி யூஸ் பண்ணாமல் சாம்பார் லாஸ்ட்டு தாளிக்கான் நல்லா நம்ம தாளிச்சு இது பண்ணினால லாஸ்ட்டு லைட்டாக கொதிக்க வச்சு மல்லிகீரையும் போட்டு உப்பும் போட்டு அப்படியே இறக்கிற வேண்டியது. இதுதான் நம்மளுடைய சிம்பிள் சாம்பார். வெளியே பாருங்க, நான் பகல் ஒரே இதாக இருந்து இப்போ கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டு அப்படி இருக்குது. இதுதான் வெளியே உள்ள கிளைமேட்டு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இனி டைம் இருந்தால் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், விசில் இன்னும் போச்சுன்னா அப்படி தாளிச்சு ஊற்றிட்டு சாம்பாரையும் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு ஆற்றலாம் பாத்திரத்துங்களை தேய்க்கலான்னு நினச்சிட்ருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.